இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ எங்க இருக்க, என்ன பண்ற, ஏன் என்ன பார்த்ததும் ஓடி போற? இங்க பாரு, நீ எங்க எப்படி இருக்கியோன்னு தெரியாம என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. நீ இப்ப எங்க தங்கி இருக்க? இங்க பாரு, எனக்கு அந்த இடத்த காட்டு. நீ எங்க இருக்கன்னு தெரிஞ்சாகணும். அச்சோ, இவர் என்ன விட மாட்டாரு போல இருக்கே. நம்ம இருக்கிற இடத்த எப்படி இவர்கிட்ட காட்டுறது? இப்ப என்ன பண்றது? இங்க பாரு லட்சுமி, அன்னைக்கு ஊர்ல நடந்த விஷயம் எதையுமே என்னால மறக்க முடியல. ஒட்டுமொத்த ஊரும் என்னை நம்பி உன்னை அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நான் உன்னை தேடிக்கிட்டே தான் இருக்கேன். அன்னைக்கு நீ ரேடியோல பாட்டு கேட்டப்போ நான் உடனே அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நம்ம மீட் பண்ண மாலுக்கு வர சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். ஆனா நீ வரவே இல்லை. நான் உனக்காக வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ என்ன பார்த்து இப்படி ஓடி ஓடி போற? நான் இந்த விஷயத்தை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நீ பாதுகாப்பா இருக்கன்னு தெரிஞ்சாலாவது எனக்கு நிம்மதியா இருக்கும். கழுத்துல கட்டின தாலிய செயின்ல போட்ட போல இந்த செயினை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இந்த செயின், ஆமா, அங்க திருடன் ஒருத்தன். அந்த கோவில்ல அன்னைக்கு ஓன் தலையை தான் திருடிட்டு ஓடினானா? நீ தானா அது? ஆமா. அப்போ அன்னைக்கு நான் தாலி எடுத்துட்டு வந்து கோயில்ல கொடுக்க வரப்போ நீ கோயில்ல தான் இருந்தியா? அப்ப நான் வர்றதை பார்த்துட்டு தான் நீ என்கிட்ட தான் மறைஞ்சிருக்க, அப்படித்தானே? எப்படி இதெல்லாம் நடக்குது? இவ்வளவு பெரிய ஊர்ல நீ இருக்கிற இடத்துக்கு நான் எப்படி வந்து அந்த திருடன் கிட்ட இருந்து தாலியை வாங்க முடிஞ்சது? ஏன் லக்ஷ்மி, அப்போ திருட்டு போன தாலி என்னாலதான் உனக்கு திரும்ப கிடைச்சதா? யார் லைஃப்ல எது எப்படி நடக்கும்னு யாராலுமே டிசைட் பண்ண முடியாதுல. அப்போ திவ்யாவை லக்ஷ்மி பார்த்திருப்பாளா?